நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் கோலம் போடுறவங்க சின்ன பொண்ணு அம்மா வயசானாலும் அவங்களுடைய சுறுசுறுப்பு எனர்ஜியும் வேற லெவலாக இருக்கும். தை மாதம் 2ஆம் நாள் மாட்டு பொங்கல், அதை நாங்கள் கணுப்படி வைக்கிற நாள் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் சம்பிரதாயத்தில் காக்காய்க்காக இந்த மாதிரி கலர் கலராக சாதங்கள் நைவேத்தியம் பண்ணுறது ஒரு பழக்கம். காக்காய்க்கு ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை அதிகாலையில் பண்ணுவோம். கூட பிறந்த சகோதரர்கள்ட்ட சீர் வாங்கிட்டு இருக்கோம். அவங்க குடும்பம், அதாவது பிறந்த வீடு நல்லா இருக்கணும்னு செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை. இது தொடர்பான தத்துவம் தாத்பரியம் என்ன மாதிரி இந்த சம்பிரதாயம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் வீடியோ ஆன்மீகலை சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். விருப்பம் இருக்கிறவங்க, இந்த நாலேஜை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். காமதேனுவுக்கு சூப்பராக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பூஜை நடந்தது. புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், மாடுகளுக்காக பொங்கல், உளுந்து வடை, இதெல்லாம் நைவேத்தியம் நடந்தது. மாயா சூப்பராக கனவு வச்சுட்டு அழகாக குளித்து பட்டுப்பாவடை கட்டிக்கிட்டு ரெடி ஆகிட்டா. வாசினிக்கு மதுரையிலேருந்து பிரபஞ்சன் என் புள்ள வாங்கி கொடுத்த பச்சை பட்டாடை, அது அழகர் கொடுத்ததா நான் நினச்சிக்கிறேன். அருமையாக கட்டிக்கிட்டு அந்த பாவாடையை நான் அந்த கவர்லேருந்து எடுக்கிறேங்க. எடுத்தோடனே அவள் முகத்தில் அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ சந்தோஷம். பிறந்த வீட்டிலேருந்து ₹1 காசு வந்ததுன்னா கூட அது ஒரு சந்தோஷம். பிறந்த வீட்டிலேருந்து ஒரு சீர் வருதுன்னா எல்லா பெண்களுக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்ன்றத வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை நான் இன்னைக்கு வாசினியோட முகத்தில் பார்த்தேன். அப்படி ஒரு ஸ்மைல், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சந்தோஷம் அவளுக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அவகிட்ட. அதை தான் நான் வேண்டி விரும்பி கேட்கவும் கேட்டேன். இங்கே பாருங்களேன், இப்படி ஒரு சாரி. இந்த அம்பாவை பார்த்த உடனே என்ன தோணுது உங்களுக்கெல்லாம்? இந்த பாஸ் எதுக்குன்னு தெரியுதா? எஸ், ஷியாமலா நவராத்திரி ஸ்டார்ட் ஆக போகுது. நான் அப்படியே ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். புடவையெல்லாம் ப்ளவுஸ் தைக்க கொடுத்து ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. 9 நாளுக்கும் 9 புடவை. மற்றவங்க எனக்காக ஆசையோடு அன்புன்னு சொல்கிறத விட பேரன்போடு வச்சு கொடுத்த அந்த புடவையெல்லாம் தைச்சு ப்ளவுஸ் தைச்சு சூப்பராக போட்டுக்கிட்டு ஷியாமலா நவராத்திரி 9 நாளும் அருமையான பூஜை பண்ண போகிறேன். வாசினி வருவாளா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க. ஆக்சுவலி பௌர்ணமி மட்டும்தான் அவள் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பு நாட்களில் கிடைக்கும். ஷியாமலா பீடம்னு தான் மதுரையை சொல்லுவாங்க. ஆனால் மதுரையில் ஷியாமலா நவராத்திரி கொண்டாட்டங்கள்னு கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் கொலு பொம்மைகள் எல்லாம் வச்சு சூப்பராக ஷியாமலா நவராத்திரி நல்ல விதத்தில் பூஜை பண்ண போகிறேன். ஜான்வரி 19th to 27th ஆன்மீகலை சேனலில் தினந்தோறும் இரவு வீடியோஸ் வரும்.